ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் பிடிஆர் காலேஜ் வந்திருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட கேட்போம் ஐபிபிஎஸோட கிளர்க் மெயின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம், பார்ப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம மண்டேலேருந்து வந்து நம்ம ஐபிபிஎஸ் பிஓவோட கிராஷ் கோர்ஸ், எஸ்பிஐபிஓட கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதையும் பாருங்கள். அதே மாதிரி நம்ம கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக மண்டேலேருந்து இருக்கும் மக்களே. இன்னொரு இது முக்கியமாக மக்களே, அதாவது நம்ம பழைய ஆப்பில் வந்து புது ஆப்புக்கு மைக்ரேட் பண்ணுறப்போ நிறையா மக்கள் அப்போவே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் என்னன்னா இப்போ தான் புதுசாக நிறைய பேர் திருப்பி படிக்கிறாங்க. அப்போ 2 மாதமாக கேப் விட்டு. அதனால் உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் help@alubo.in இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஆக்டிவேஷனில் கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னாலும் help@alubo.in இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, என் பேர் சௌந்தர்யா, ஈரோட்லேருந்து வரேன். இங்கே மெயின்ஸ் எனக்கு. ஸோ எக்ஸாம் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக தான் இருந்துச்சு. குவான்ட் செக்ஷன் ரீசனிங்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் நல்லா நிறையா போடுற மாதிரி இருந்தது. டிஐயுமே 2 டிஐ 3 டிஐ கண்டிப்பாக 3 to 4 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஒவ்வொரு டிஐலையும் 2 கொஷின் 3 கொஷின் 4 கொஷின் அந்த மாதிரி அட்டன் பண்ணலாம். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் 2 கொஷின் இருந்தது. நம்பர் சீரீஸில் 5 கொஷின் இருந்தது. அது எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக ஒரு 25க்கு மேலே தாராளமாக போடலாம். ஆனால் நான் 25 தான் போட்டேன் குவான்ஸில். ரீசனிங்கில் வந்து 23 போட்டேன். ஒரு 4 2 மார்க் கொஷின்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷில் 25, ஓவராலாக 100 அட்டம்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குவான்ஸில் அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்டன் செஷன்னால எங்களுக்கு நல்லா அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு சார். ஸோ அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்டன் செஷன் பார்த்ததுனால எங்களுக்கு அந்த ஸ்பீடாக போட முடிஞ்சுது. ஏன்னா நம்ம மற்றதுக்கெல்லாம் டிஐக்கெல்லாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த 5 கொஷின் 6 கொஷினை போடணுன்னா இதில் ஸ்பீடாக முடிச்சா தான் அந்த டைம் அங்கே நாங்கள் சேவ் பண்ணி போடுறோம். அது மட்டும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சார். சரிங்கம்மா, அந்த கேட்டன் செஷன் மட்டும் கண்டிப்பாக கேட்டன் செஷன் எனக்குன்னு இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேணும். ஏன்னா பிஓ வரப்போகுது, 7000 வேக்கன்சி, நம்ம தான் நிறையா வரணும்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் போடணும்ல. அதனால கண்டிப்பாக அந்த கேட்டன் செஷன் பிளேலிஸ்ட்டே இல்லை, கண்டிப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். நான் அடுத்த மெயின்ஸ் பிஓ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கம்மா? என் பேர் பிரீத்திகா சார். எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்கீங்க? நான் வந்து 94 கொடுத்துருக்கேன். 94 கொடுத்துருக்கீங்களா? சூப்பர்மா. குவான்ஸ் எப்படி இருந்துச்சு? குவான்ஸ் வந்து ரீசனிங் கம்பேர் பண்ணுறப்ப குவான்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் வந்து குவான்ஸில் 22 போட்டிருக்கேன். 22 போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஸ்பீட் லோ ஆனனால கம்மியாக போட்டேன். ஆனால் போட்டால் எல்லாம் 25 எபோவே போடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படிமா இருந்துச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் போட முடியல சார். கரண்ட் அஃபேர்ஸ் போட முடியலைங்களா? ஓகேவா. வேறு நம்ம டிஐலாம் கஷ்டமாக இருந்துச்சா? டிஐ வந்து போட்டுடலாம். ஏதாச்சும் ஒன்று இல்லைன்னா 2 கொஷின் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி. டஃபனில் கொஞ்சம் சுற்றி வளைச்சு கேட்டிருந்தாங்க, மற்றபடிக்கு போடலாம். ரீசனிங் எது டஃப்பாக இருந்துச்சு? ரீசனிங் வந்து பார்க்கவே முடியல சார். அதாவது குவான்ஸும் ரீசனிங்கில் வந்து எது உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு? ரீசனிங் தான் டஃப்பாக. அது கொஞ்சம் மாற்றிட்டாங்க மக்கள். எப்பயுமே நம்ம ரீசனிங் வந்து நம்ம ஈஸி நினச்சிட்டு போவோம், இங்கே அப்படியே மாற்றிட்டாங்க, குவான்ஸை ஈஸியாக வச்சுட்டாங்க. எதில் குவான்ஸில் கை கொடுத்துச்சு அதிகமாக? டிஐ தான் சார். டிஐயா? சூப்பர்மா. ஸோ மக்கள் நிறையா பேர் வந்து அந்த டிஐ வந்து ஈஸின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் வந்து அப்ளிகேஷனும் அட்டன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. இந்த நியூ பேட்டர்னில் நம்பர் சீரிஸ் பார்த்தீங்களா? 2 சம் வந்துருந்துச்சு சார். ஓகே, ஒன்று வந்து எக்ஸ்ன்னு ஒரு இது இருந்துச்சு. எக்ஸோட பண்ண முடிச்சு. போட்டுடலாம். ஈஸி தான் இருந்துச்சு. அதாவது நியூ பேட்டர்னில் இருந்துச்சு. ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஹாய் மக்களே, ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. எப்படின்னு கேட்கலாம். எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? பிடிச்சிக்கோங்க. எக்ஸாம் வந்து நல்லா தான் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஜென்ரல் அவேர்னஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப்பாக இருந்துக்க மாதிரி இருந்துச்சுங்க சார். ஆனால் 25 அட்டன் பண்ணேன், அக்யூரஸி தெரியல. இங்கிலீஷ் வந்து 21 அக்யூரஸியாக தாங்க சார் போட்டேன். ரீனா மேம் நல்லா சொல்லி தந்த மாதிரியே டமால் சொல்லி தந்த மாதிரி மெயின் செக்ஷன் கொண்டு வந்த மாதிரி நல்லா இருந்துச்சுங்க சார். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் 26 அட்டன் பண்ணுங்க சார். ஒரு டிஐ எல்லாம் வந்துட்டு டேரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க, லைன் கிராஃப் யூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 5 குவாட்ரட்டிக் கொடுத்துருந்தாங்க. நம்பர் சீரீஸ் நீங்கள் பிக்யூ எல்லாம் மென்ஷன் பண்ணி கண்டுபிடிச்சி வேல்யூ அது 2 கேட்டிருந்தாங்க சார். ஈஸியாக போட்டிருந்துடலாம். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஈஸியாக தாங்க சார் இருந்துச்சு. இது பேர் என்ன?
கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சா? கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். ஸ்டாட்டிக்காக கேட்டிருந்தாங்க. இப்போ எப்படி நியூமரிக்கல் வேல்யூ பேஸ் பண்ணி அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஆக்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். அதை நம்ம படிக்கிறது அவங்களே கேட்டுடுறாங்க. அது கீழே வந்து இந்த ஆக்ட்டு கீழே அந்த மாதிரி கேட்குறாங்க சார். ஓகே. ரீசனிங்கில் வந்து நிறைய பேர் இப்போ கேட்ட வரைக்கும் ரீசனிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு 1 மார்க் கொஷின் 15 அட்டன் பண்ணுங்க சார். 2 மார்க் கொஷின் வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. கஷ்டமாக இருந்துச்சா? ஒரே ஒரு பசில் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. குவான்ஸ் ஈஸியாக இருந்துச்சு, ரீசனிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக இருந்துச்சா? அப்ளிகேஷன் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுங்க சார். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ப்ராபபிலிட்டி எல்லாம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் சொல்லி தந்தீங்கல்லைங்க சார், அது எல்லாமே இருந்துச்சு. ஏஜஸ் எல்லாமே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. டேட்டா சஃபிஷியன்சி 3 கொஷனு அதெல்லாம் போட்டுடலாம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். இதில் ரீசனிங்கில் வந்து 2 மார்க் கொஷின் ஒரு 10 கேட்டிருந்தாங்க. அதில் ஏஜ் பேஸ்டு பசில் வந்துட்டு ஒரு 4, இன்புட் அவுட்புட் 4, அதுக்கப்புறம் டைம் பேஸ் பண்ணி 2 கேட்டிருந்தாங்க சார். நான் 4 மட்டும் அட்டன் பண்ணேன். ஓகே. அண்ட் தென் வந்துட்டு மிச்சம் 1 மார்க் கொஷினில் 15 தாங்க சார் அட்டன் பண்ணேன். உண்மையிலே பாவம் நர்வஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக சொல்லுங்க. எவ்வளோ அட்டெம்ப்ட்? குவான்ஸ் எவ்வளோ அட்டெம்ப்ட்? குவான்ஸ் 26 சார், இங்கிலீஷ் 21, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் 25, அக்யூரசி தெரியாதுங்க சார். அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து 1 மார்க் கொஷனில் 15, 2 மார்க் கொஷனில் வந்து 4. கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளோ அட்டம் மட்டும் சொல்லுங்கள். ஆக்சுவலி அவங்க ரொம்ப கேரளாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுங்கம்மா. அட்டம் மட்டும் சொல்லுங்கள். 93 attempts. Quants attempt? 33. Reasoning attempt? Reasoning 25. English? 25. English 25. 25. Then சரி ஓகே நீங்கள் அட்டம் மட்டும் சொல்லுங்கள். 92. 92வா? ஓகே தேங்க்ஸ்ப்பா. ஓவர் அட்டம் 92 கொடுத்துருக்காங்க. ஹாய் சார், நம்ம பிருத்திவிராஜ் சார். அவரும் சரி எக்ஸாம் எழுத போயிருந்திருக்காரு. என்ன அப்படின்றத கேட்போம். எப்படி சார் இருந்துச்சு எக்ஸாம்? ஈஸியாக மேம் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சா? ஃபஸ்ட்டு என்ன அட்டன் பண்ணீங்க? கரண்ட் அஃபேர்ஸ். எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க ப்ரோ? அது ஒரு 30 மேம். 30. ஓகே. 30 அக்யூரசி மெயின்டைன் பண்ணி அது ஓரளவு கொடுத்தேன். பரவாயில்ல. ஓகேப்பா. 30ன்றது நல்ல அட்டெம்ப்ட் தான். அடுத்து இங்கிலீஷ் ப்ரோ? இங்கிலீஷ் 29. 29. ஓகே. ரீசனிங் 20. 20. ஆப்டி 30. சரியான அட்டம். ஓகே. குவான்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க ப்ரோ? குவான்ஸில் 5 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. குவாட்ரட்டிக் ஒரு 5, அடுத்து டிஐ ஒரு 5 தான் அட்டன் பண்ணேன் மேம். அடுத்து அப்ளிகேஷன் ஒரு 5 போட்டேன். டிஏ எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க? இல்லை நார்மலாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. அப்ளிகேஷன் சம்ஸ் டோட்டலாக எத்தனை கேட்டிருப்பாங்க? அதுவும் ஒரு 10 கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் ஒரு 5 அட்டன் பண்ணேன். ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. இங்கிலீஷ் என்னென்ன கேட்டிருந்தாங்க ப்ரோ? இங்கிலீஷ் 2 வந்துச்சு. ஆர்சி வந்து 2 வந்துச்சு. அப்புறம் எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இந்த மெயின்ஸில் கேட்பாங்களா ஒரு 4 இது கேட்டு அதில் வந்து எது மிஸ்டேக் இருக்குது, எது இன்கரெக்ட், எது கரெக்ட், அது மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே இல்லாமல் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அது மாதிரி இருந்துச்சு. ஓகே. சரி, வேறு ரீசனிங்கில் ப்ரோ? ரீசனிங் அதான் மேம் 20 அட்டெம்ப்ட். இல்லை என்னென்ன கேட்டிருந்தாங்க? சிலாசம் இருந்துச்சு. அதுக்கடுத்து பசில் கேட்டிருந்தாங்க. பசில் ஒரு 3 கேட்டிருப்பாங்களா? 2 கிட்ட இருந்துச்சு. 2. ஓகே. சரி ப்ரோ. அப்புறம் இன்புட் அவுட்புட் அது கேட்டிருந்தாங்க. அது ஈஸியாக இருந்துச்சு. அதுவும் ஈஸியாக இருந்துச்சு. அந்த 2 மார்க் இது இருக்குல்ல அதில் கேட்டிருந்தாங்க. ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்கள் எதில் படிச்சுட்டு போயிருந்தீங்க? ஜூன் ஜூலைல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜூலை. இல்லை எந்த சோர்ஸ் எது ஃபாலோ பண்ணியிருந்தீங்க? affairsCloud தான். அது affairsCloudல இருந்தது ஓரளவுக்கு வந்திருந்தது. ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. குவான்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுங்கள். என்னென்ன வந்துருந்துச்சு? 5 சிம்பிளிஃபிகேஷனு, 5 குவாட்ரட்டிக்கு, அடுத்து டிஐ வந்து 3, கேஸ்லெட் 1, அப்ளிகேஷன் 10. அதாவது கேஷ்லெட் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இல்லை டஃப்பாக இருந்துச்சா? நான் டிஐ மட்டும் தான் பார்த்தேன். டிஐ 3மே அட்டன் பண்ணிட்டேன். கேஸ்லெட் 3மே அட்டன் பண்ணிட்டீங்களா? சூப்பர். எல்லாம் எப்பயுமே டிஐல தானே எல்லாருமே அந்த கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அடி வாங்கும் நமக்கு. அது டிஐ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால் ஈஸியாக. என்ன மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுங்களா இல்லை? ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுனா ஒரு லைன் கிராஃப் மாதிரியா இல்லை 2 கிராஃப் மாதிரி? கேப் விட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு டேபிள் பஸ்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதில் பர்சன்டேஜாக ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஒவ்வொன்றா ஏக்கு எவ்வளோ, பிக்கு எவ்வளோ, சிக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு அதுக்கடுத்து எல்லா கம்பெனிஸ்க்கும் பிரித்து போடுற மாதிரி இருந்துச்சு. கேஷ்லெட் வந்து கேஸ்லெட் அதை நான் பார்க்கல சார். டிஐ இன்னொரு டிஐ இதே மாதிரி தான். ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி அது மாதிரி இருந்துச்சு ஒரு டிஐ. பரவாயில்ல. ஆனால் எப்போயுமே அந்த டிஐ வந்து கொஞ்சம் நமக்கு செய்யும். சரி பரவாயில்ல. நீங்கள் ப்ரிப்பேர் டிஐ நிறையா ப்ராக்டிஸ் ஆமாம் சார். குவான்ஸ் 30 above. ஆமாம் சார். உண்மையிலே நல்லா. ஆனால் சிம்பிளிஃபிகேஷன்ஸ், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் 3மே இருந்துச்சு. நம்பர் சீரிஸ் நான் பார்க்கல. டிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிக்யூ அப்படிங்கிற நியூ பேட்டர்ன் இருந்துச்சு புதுசாக. நான் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணேன். அடுத்து குவாட்ராட்டிக் போட்டேன். ஓகே. ப்ரிலிம்ஸ் மாதிரி தான். ப்ரிலிம்ஸ் குவாட்ராட்டிக் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எப்போ இருக்கிற மாதிரி. ஆமாம் சார். சூப்பர். பரவாயில்லையே. ஏன் இப்படி நல்லா கேட்டிருக்காங்க. ஆனால் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. சும்மாலே. ஆமாம் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.
சரி, பிருத்திவிராஜ் வந்து நம்மளோட எஸ்எஸ்சியோட இங்கிலீஷ் ஸ்டாஃப் சூப்பராக இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீடியோ பாருங்கள். யதார்த்தமாக இங்கே நாங்கள் வர சென்டர்லேயே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிருத்திவிராஜ். தேங்க்ஸ். இது வந்திருக்காங்க. ஸோ மலையாளத்தில் பறையாம் தமிழ் பீப்புள் தே ஆர் அண்டர்ஸ்டாண்ட் மனசில் ஆகாம். எப்படி எவ்வளோ அட்டம்? 90 to 100 range. ஓகே. நீங்கள் 85+ only sir. ஓகே. குவான்ஸ் ரீசனிங் அதெல்லாம் എങ്ങനെ எப்படி? റീസണിങ് കുറച്ച് ടഫായിരുന്നു. ഓക്കെ. CA കറണ്ട് അഫയർ GKയും കുറച്ച് കഷ്ടമുണ്ടായിരുന്നു. ഓക്കെ. ഇംഗ്ലീഷ് കുഴപ്പമില്ല, മാത്സും ആവറേജ്. ஸோ இங்கிலீஷ் குழப்பமில்ல, அது ஈஸியானோ? ஓகே. കുഴപ്പമില്ല, ഒരു ആവറേജ്. ஓகே. குவான்ஸில் அப்ளிகேஷன் எങ്ങനെ? ஈஸியாக இருந்தது சார். குவான்ஸ் ஈஸியாக இருந்தது. ரீசனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ഓക്കെ ഓക്കെ സൂപ്പർ. റീസണിങ് സ്റ്റേറ്റ്മെൻറ്റ് അസംഷൻ കുറച്ച് കൂടുതൽ ചോദിച്ചിട്ടുണ്ട്. അപ്പോൾ അതിനും കൂടെ ഇനിയിപ്പോൾ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുക്കണം എന്ന് തോന്നുന്നു. ஸோ எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க 10 மார்க்ஸ் மேலே கேட்டு 10 മാർക്സ് അറൗണ്ട് അത്രയൊക്കെ വന്നിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇത് മാത്രം പസിലും ഇതുകൊണ്ട് രക്ഷയില്ല. பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஓகே சூப்பர். இது டிஐ DI ഒരെണ്ണം എളുപ്പമായിരുന്നു, പിന്നെ ഒരെണ്ണം കാൽക്കുലേറ്റ്. ஸோ டிஐ வந்து உங்களுக்கு എളുപ്പമാണോ? ഈസിയേ? ഒരെണ്ണം ഈസിയാണ്, പിന്നെ ഒരെണ്ണം കുറച്ച് കാൽക്കുലേറ്റീവ് ആണ്. പേഴ്സൻറ്റേജ് വൈസ് തന്നിട്ടായിരുന്നു. ഒരു DIയിൽ എന്താ ഇത്ര 2 എണ്ണത്തിൻ്റെ പേഴ്സൻറ്റേജ് തന്നിട്ടുണ്ട്, എയും ബിയും തന്നിട്ടുണ്ട്. പിന്നെ ഒരെണ്ണം ബാക്കി പേഴ്സൻറ്റേജിൻ്റെ നമ്പർ തന്നിട്ടുണ്ട്. നോർമലി ഉള്ള തന്നെ, പക്ഷേ ക്വസ്റ്റ്യൻസ് കുറച്ച് ലെങ്തി ആണ്, കുറച്ച് ട്വിസ്റ്റാണ്. ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஸோ இங்கே எவ்வளோ தாமசம்? പാലക്കാട്. പാലക്കാട്. ஓகே ஓகே. ஸோ பரவாயில்ல மக்களே, கேரளாவிலேருந்து இவ்வளோ தூரம் எக்ஸாம் வந்திருக்காங்க. ஸோ வீடியோஸ் பார்க்குறீங்களா அங்கேருந்து? ஓ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா? அங்கே கேரளா சேனல்ஸ்லாம் நிறையா இருக்குமா? நோ சார், கேரளாவில் வந்து அவ்வளோ சேனல்ஸ் நிறைய இல்லை. நாங்கள் வந்து CWJ அண்ட் KR லாஜிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். பரவாயில்ல. ஸோ ரொம்ப நன்றி. സന്തോഷം. எனக்கும் சந்தோஷம். அது எப்படி சொல்கிறது மலையாளத்தில்? எல்லாம் பேசுகிறேன். சொன்னாலும் எங்களுக்கு தமிழும் புரியும். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹலோ மக்களே, கைஸ் இப்போ எல்லாரோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னவங்களும் 85+ எல்லாருமே சொல்கிறாங்க. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி கிளர்க் அளவுக்கு ரணக்கொடூரமாக இல்லை, இது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்திருக்கு. ஆப்டி வந்து போனதற்கு கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கு. அண்ட் ரீசனிங் தான் கொஞ்சம் இதாக இருந்திருக்கு, மாடரேட்டாக இருந்திருக்கு. அங்கங்கே வந்து ஹெக்ஸகன்லலாம் ஒரு பசல் வந்து கேட்டிருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து வழக்கம் போல் இங்கிலீஷ் சூப்பராக இருந்துச்சான், செம்மையாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அடுத்து CA பரவாயில்ல, நீங்களே சொல்லக்கூடாது, மக்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப இங்கிலீஷ் வந்து ஆக்சுவலி கை கொடுத்துருக்கு மக்களே நிறையா பேருக்கு. நான் ரீசனிங் வந்து எல்லாரும் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ரீசனிங் வந்து செஞ்சுட்டாங்க எல்லாருமே. நம்ம ரீசனிங் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிருக்கோம். ஆனால் எப்பயுமே ஒரு இருக்கு மக்களே, நம்ம ஒன்றை மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது, அப்படியே ட்விஸ்ட் எப்படினாலும் வைக்கலாம். குவான்ஸும் வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் சம்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கு. டிஐயும் நிறையா பேரால் பண்ண முடிஞ்சிருக்கு. மோரோவர் வந்து அந்த குவாட்ராடிக்கில் ஒரு 5 கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 2 கேட்டிருக்காங்க, கரெக்டாக 2லேருந்து 3 கேட்டிருக்காங்க. நம்பர் சீரீஸ்லையுமே அந்த நியூ பேட்டர்னில் PQ வச்சு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஓரளவு ஸ்கோரிங் பண்ணி ஒரு மக்கள் நிறைய பேர் அந்த 25+ ஒரு 30+ above 25+ தான் எல்லாரும். சாரி 30ங்கிறது ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. இந்த லைக் பிருத்திவிராஜ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 30 போட்டிருந்தாங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, லைக் பிகாஸ் தே ஆர் ட்ரைனர்ஸ் இல்லையா. மற்றபடி ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த 22 to 25 வரைக்கும் நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க? கரண்ட் அஃபேர்ஸ் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ஏன்னா வேறு வழி இல்லை, நம்ம நிறைய பேர் அந்த affairsCloud படிச்சிருப்பாங்க, லிவின் பண்டில் படிச்சிருப்பாங்க, CA பண்டில். பட் இருந்தாலும் ஒரு 20 above போடுற மாதிரி இருக்கா, ஒரு 20 above போடுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக நிறையா பேர் சொன்ன அட்டம்ப்ட் வந்து அந்த 85 தான் ஆவரேஜ். 80 to 85 அக்யூரஸியாக சொல்கிறேன். சில பேர் வந்து 90 above சொல்லியிருந்தாங்க, 95 சொல்லியிருந்தாங்க, 100 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் பட் ஆவரேஜாக நிறையா பேரை கேட்டது வந்து அந்த 85 தான் மக்களே. ஸோ பார்த்துக்கலாம், இன்னும் நம்ம நிறையா பேர்கிட்ட கேட்போம். நம்ம கம்யூனிட்டி போல் அதில் வந்து ஓட் பண்ணுங்கள். உங்கள் அட்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், உங்களோட கரெக்டான அட்டம் மட்டும் கொடுங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க மட்டும் கொடுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம்லேயும் நம்ம டிஸ்கஷன் குரூப்லேயுமே உங்களோட ஸ்கோரை, அதாவது உங்கள் அட்டம்ப்டை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கீழேயுமே உங்களோட கமெண்ட்ஸில் வந்து ரீசனிங் எவ்வளோ, இங்கிலீஷ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக சொல்கிறப்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே கணேஷ்குமார் ரீனா 0605 KR லாஜிக்ஸ். ஸோ இந்த மாதிரி KR லாஜிக்ஸ் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், இதுலேயும் வந்து உங்களோட அட்டம்ப்டை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பர்ட் கட் ஆஃப் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் மக்களே, பை. See you.